இந்த வீடியோல ஒரு சின்ன கதை சொல்றேன். இது கதைன்னு சொல்ல முடியாது. என்னடா கதைன்னு கேட்டீங்கன்னா, கதையில ரவின்னு ஒரு பையன் இருக்கான். அப்ப பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 25 வயசு. 25 வயசுல அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா வேலை கிடைச்சு போச்சு. இப்ப வேலை கிடைச்சு போச்சுன்னா என்ன, அடுத்து வேலை கிடைச்சிருச்சு, கல்யாணம் பண்ண வேண்டியதான், சந்தோஷமா இருக்க வேண்டியதான். அந்த தாட் ப்ராசஸ் எல்லாம் தலைவர் இருக்காரு. சோ இதுல பாத்தீங்கன்னா தலைவருக்கு 2 வழி இருக்கு. முதல் வழி பாத்தீங்கன்னா பார்ட்டிக்கு போறது, ஷாப்பிங் போறது, கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்கிறது. சரி, கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன கேட்குறா, எனக்கு இது வாங்கித்தா, அது வாங்கித்தா, அதுங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தாலே நமக்கு என்ன, அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இப்படி போய்கிட்டு இருக்கும்போது யோசிக்கிறான், ஆஹா நம்மளாம் ஜாலியாக இருக்குமே, இப்படி தான் போல லைஃபு. அப்போ என்ஜாய் டுடே ஃபர்கெட் டுமாரோ அந்த பாலிசிலே தலைவன் போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா இது வழியில் இருக்கிறான். அப்போ 2வது வழியை பார்த்தீங்கன்னா பையன் ரெண்டாவது வழியில் 20,000 சம்பளம் வாங்குறான். வாங்கிட்டு என்னடா அது, நம்ம 20,000 சம்பளம் வாங்குறோம், இது நமக்கு பத்துமா, அடுத்து நமக்கு வர நமக்கு இதெல்லாம் செலவுக்கு பத்துமான்னு யோசிச்சுக்கிட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த எஸ்ஐபி எல்ஐசி இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எல்ஐசி எடுத்துக்கிறான். எல்ஐசி எடுத்து போடுறான். போட்டவனே பார்த்தீங்கன்னா போட்டுட்டு அவன் யோசிக்கிறான், நம்ம நாடு இப்படி போட்டுட்ருக்கோம், நம்ம கூட இருக்கிற பையன்லாம் பார்த்தியா ஜாலியாக கேர்ள் ஃப்ரெண்டு அது இது கிளப்புன்னு சுற்றிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ இல்லை வேண்டாம் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஒரு பொண்ணு திடீர்னு வரா, என்ன சொல்கிறா, ஐ லவ் யூ அப்படின்றா. சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன செஞ்சுட்டான், இந்த டிராகன் படத்தில் அடி வாங்கினதுக்கப்புறம் சொல்லுவார டைலாக்கு, எனக்கு லவ்ல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஒர்க் தான், சாரி ஒர்க்கு அந்த மாதிரி சொல்லி கட் பண்ணிடுறான். அப்போ இந்த மாதிரி 2 பாதையில் இருக்கும்போது மொதல் பாதையை சூஸ் பண்ண ரவி என்ன பண்ணுறான், கடைசி ஒரு 40 வயசில் ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறான். அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. ஏன்னா இவன் இருக்கிற காசு செலவழிச்சிருவான். அப்புறம் அவளுக்கு ஒன்று இருக்காது, அவள் கழட்டி விட்டு விட்டான். ஃபேமிலிகிட்ட ஒரு 2-3 திட்டுகள் அடிகள் வாங்கி கொண்டு அப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சு நிற்கிறான். 2வது வழி தேர்ந்தெடுத்தவன் பணக்காரனாகன்னு சொல்லலை, அதான் ஏழ்மையாக போகாமல் வாழ்கிற லைஃப்பை நல்லா ஃபினான்ஷியலாக கரெக்டாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வழியில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.